மதுரை ஏபிஜி டீமுக்காக. ஃபீனிக்ஸுக்கு ரஞ்சித் டாட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அகைன் ஒரு டாட் போட்டிருக்காரு ரஞ்சித். ஃபீனிக்ஸ் 11ஸுக்காக. ஒரு விட்டு தட்டியிருக்காரு. அங்கே மணி ஃபீல்டர் இருக்காரு. ஒரு ரன் ஓடி இருக்காங்க. 4th பால் டாட் பாலுங்க. நல்ல பந்து போட்டிருக்காரு. வேரியேஷன் பால் போட்டிருக்காரு ரஞ்சித். அங்கே ஒரு விட்டு தட்டியிருக்காரு. ரன் அவுட்டுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா இல்லைங்க. ரிவர்ஷிப் முயற்சி. இதுவும் ஒரு சிங்கிள். நல்லா போட்டிருக்காருங்க ரஞ்சித். ஃபர்ஸ்ட் ஓவர் 3 ரன் அடிச்சிருக்காங்க ஏபிஜே மதுரை. விக்கெட் இழப்பின்றி. 2வது ஓவர் போடுறதுக்கு செல்லப்பன். கேட்சுக்கான கால். அங்கே 4 ஆன் பார்க்கணும். இங்கே ஒரு ஃபீல்டர் சேஸ் பண்ணுறாரு. 4 போயிடுச்சுங்க. வெல்கம் பண்ணியிருக்காரு விக்கி பவுண்டரியோட. செகண்ட் பால் நல்லா போட்டிருக்காருங்க. ஆள் வச்சிருக்காங்க. அங்கே அசர் இருக்காரு. ஒரு ரன் மட்டும். நேருக்கு நேராக அடிக்க முயற்சி. அங்கே ரன் அவுட் ஆனு பார்க்கணும். அங்கே த்ரோ கரெக்டாக அடிக்கலங்க செல்லப்பன். ரன் ஓடி இருக்காங்க. டாட் பால் போட்டிருக்காரு செல்லப்பன். நல்ல ஒரு கட்டுருங்க. வேரியேஷன் பண்ணியிருக்காரு செல்லப்பன். மீண்டும் ஒரு டாட். சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து. ஒரு ரன் மட்டும். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு பவர் பிளேல. ரவுண்டாக 10 ரன் அடிச்சிருக்காங்க. எந்த விக்கெட்டையும் இழக்காம ஏபிஜே மதுரை. 3வது ஓவர் போடுறதுக்கு கீர்த்தி சர்க்கிளை உடச்சிட்டாங்க. 4 ஃபீல்டர் தான் உள்ள. நோ பால் கொடுத்திருக்காரு அம்பையர். இட் இஸ் நோ. ஃப்ரீ ஹிட். டாட் போட்டிருக்காருங்க. திரும்பி இருக்காருங்க கீர்த்தி. மறுபடி திரும்பி இருக்காருங்க கீர்த்தி. விக்கி தடுமாறிக்கிட்டு இருக்காரு. திருக்கல் பந்த ஒரு ரன்னு ஓடி எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைக்ல கண்ணன். ரிவர்ஷிப் முயற்சி. அங்கே ஃபீல்டர் இல்லை. இடத்துல போயிருக்காங்க. 4 ரன்னுங்க. திருவிட்டாருங்க. அடுத்த பந்து அடுத்த கம்பேக் கொடுத்துருக்காருங்க கீர்த்தி. லாஸ்ட் ஒன்று எடுத்து அடிச்சிருக்காரு. செல்லப்பன் வர்றாருங்க. கேட்சுங்க. நல்ல கேட்சுங்க. ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்திருக்காங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 17 ஒரு விக்கெட் இழந்திருக்காங்க ஏஜிபி அப்துல் கலாம். அடுத்த பேட்ஸ்மேன் ராம். 4th ஓவர் போடுறதுக்கு ரஞ்சித். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட ரஞ்சித். ஃபர்ஸ்ட் ஓவர் திருப்பா போட்டிருக்காரு. எடுத்து விட்டுருக்காருங்க. 4ங்க. குவாலிட்டியான ஷாட்டுங்க. நல்லா அடிச்சிருக்காருங்க. இவர் ஒரு நல்ல பேட்ஸ்மேன். மறுபடி அதே பந்து ஒயிட் கொடுத்திருக்காரு அம்பேர். போல்டுங்க. க்ளீன் போல்டு. ரஞ்சித் எடுத்திருக்காருங்க. விக்கி விக்கெட்டை. நியூ பேட்ஸ்மேன் கணேஷ். ரஞ்சித் நேரா கணேஷ் அடிச்சிருக்காரு. ஒரு ரன் நல்ல பெரிய ஓப்பனுங்க. 4 ஆகுமான்னு பார்க்கணும். இங்கே குரு இருக்காருங்க. நல்ல ஃபீல்டருங்க. 2 பேர் எடுக்க முடியல. அசார் மற்றும் குரு 2 பேர்னாலே எடுக்க முடியல. நல்ல போருங்க. நல்ல ஒரு கட்டுருங்க. போட்டிருக்காரு ரஞ்சித். நேருக்கு நேரா தள்ளி இருக்காருங்க. 2க்கான வாய்ப்பு இருக்கு. அங்கே அசார் இருக்காரு. நல்ல ஃபீல்டர். ஒரு ரன் மட்டும்.
ஒரு இதோட ரன் ஓவர் முடியுது. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 28 ரன் அடிச்சிருக்காங்க. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 2 விக்கெட்டை இழந்து ஏபிஜே அப்துல் கலாம் மதுரை போலீஸ் டீம் 5th ஓவர் போடுறதுக்கு செல்லப்பன் ஒரு ஸ்லோ தூக்கி போட்டிருக்காரு லெக் சைடில். ரஞ்சித் நல்ல ஒரு ஃபீல்டர் இருக்காரு. ஒரு ரன் மட்டும். கணேசன் ஸ்ட்ரைக்கில் இப்போ ஒரு திருகல் பந்து போட்டிருக்காரு. கேட்ச் ஆன்னு பார்க்கணும். அங்கே இல்லைங்க, ஓடி இருக்காங்க. நோ மேன் ஸ்லாட்டில் அடிச்சிருக்காரு. ஒரு திருகல் பந்து அவரே எடுத்துட்டாரு. செல்லப்பனே எடுத்துட்டாரு. கேட்ச் ஆன்னு பார்க்கணும். திருகி இருக்காருங்க செல்லப்பன். நியூ பேட்ஸ்மேன் ராமர். திருகி இருக்காரு. மறுபடியும் திருகிட்டே இருக்காருங்க செல்லப்பன். அவருக்கு அது கை கொடுக்குது. எடுத்து அடிச்சிருக்காருங்க. அசார் இருக்காரு. நல்ல கேட்ச் எடுத்திருக்காருங்க. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. 31 ரன். 4 விக்கெட் இழந்திருக்காங்க ஏபிஜே மதுரை போலீஸ் அணியினர். லாஸ்ட் போடுறதுக்கு லாஸ்ட் ஓவரா தமீம். கொடுத்துருக்காங்க. குறுக்கில் எடுத்து அடிச்சிருக்காரு. அங்கே நல்ல ஒரு ஃபீல்டிங். ரன் அவுட்டுக்கு சான்சஸ் இருக்கான்னு பார்த்தாக்க அவுட் கொடுத்துருக்காருங்க அம்பேர். ரன் அவுட்ல சொல்லுங்க. 3rd பால் எடுத்து விட்டுருக்காரு. சிறந்த முறையில் அடிக்கப்பட்ட பந்து. அங்கே செல்லப்பன் நல்ல ஃபீல்டர். ஒரு ரன் மட்டும். ஒரு விக்கெட். நெக்ஸ்ட் பால் அங்கே அசார் இருக்காரு. மட்டும் டாட் பால் இல்லைங்க, ஓடி இருக்காங்க. லெக் பைஸில் ஒரு ரன் ஓடி இருக்காங்க. மேட்சோட லாஸ்ட் பால் நல்லா போட்டு ரன் எதுவும் ஓடலை. இதோட 6 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்துருச்சு. 35 ரன் அடிச்சிருக்காங்க. 36 அடிச்சா மேட்சை வின் பண்ணலாம். ஃபீனிக்ஸ் 11s 36 ரன் அடிச்சா வின் பண்ணலாம். ஸ்ட்ரைக்கில் அஜித், நான் ஸ்ட்ரைக்கில் செல்லப்பன். ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்கு ஏபிஜேக்கு கண்ணன் நல்லா தூக்கி போட்டிருக்காருங்க. கண்ணன் ஏமாத்திருக்காருங்க அஜித்தை. லெஃப்ட் சைடில் அடிச்சிருக்காரு. அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காங்க. மிஸ் ஃபீல்டு இருக்காங்க. காரணமாக ஒரு ரன் ஓடி இருக்காங்க. செல்லப்பன் ஸ்ட்ரைக். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மிஸ் ஃபீல்டு இருக்காங்க. 4 போகுமான்னு பார்க்கணுங்க. ஓடிக்கிட்டே இருக்காரு. தடுத்துட்டாருங்க. இங்கே 4வது ரன் ஓடிடுவாங்களான்னு பார்க்கணும். 3 ரன் ஓடி இருக்காங்க. இப்போ ஸ்ட்ரைக்கில் அஜித். கேட்சுக்கான கால். அங்கே ஒரு நல்ல ஃபீல்டுங்க. ரன்ஸ் ஓடல. எடுத்து விட்டுருக்காருங்க. கேட்சுங்க, நல்ல கேட்சுங்க. ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்திருக்காங்க ஏபிஜே. அடுத்த பேட்ஸ்மேன் மண்டபட்டு பிரவீன். வாழ்த்துக்கள். கவர்ஸ்ல ஒரு ட்ரைங்க. பிச்சு கிச்சுங்க. அந்த இடத்துல பட்டாலே போய்கிட்டே இருக்குங்க. நிறுத்த முடியல. 4 போயிருக்குங்க. அந்த இடத்துல நாவே 4 தாங்க. ஃபர்ஸ்ட் பாலே மண்டபட்டு பிரவீன் பேட்ல இருந்து 4. ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. 8 ரன். ஒரு விக்கெட்டை இழந்து ஃபீனிக்ஸ் 11 8 ரன் அடிச்சிருக்காங்க. 2வது ஓவர் போட வீரா பவர் பிளேக்கு செல்லப்பன் எடுத்திருக்காரு. என்னன்னு பார்ப்போம். ரொம்ப கஷ்டமான கேட்சுங்க. செல்லப்பனோட கேட்சை பிடிச்சிருக்காருங்க. செல்லப்பன் விக்கெட் கொடுத்துட்டு கிளம்புறாரு. அடுத்த பேட்ஸ்மேன் ஆல்ரவுண்டர் குரு. நல்ல ஒரு பவுலிங்கும் போடுவார், பேட்டிங்கும் பண்ணுவார்.
கேட்ச் ஆனு பார்த்தாக்கா அங்கே ஒரு ஃபீல்டிங் மிஸ்ஸுங்க. அதனால ஒரு ரன்னு மட்டும் ஓடி எடுத்திருக்காங்க. ஒரு சிக்கி ஷாட் ஆடி இருக்காருங்க மண்டபட்டு பிரவீன். 4ங்க அவர் பேட்ல இருந்து 2வது 4ங்க. பிரவீன் பேட்ல இருந்து 4 இன்சைட் ஏஜுங்க. ரன் அவுட்டுக்கான கால் இல்லை, ஒரு ரன் ஓடி இருக்காங்க. முட்டி போட்டு அடிச்சிருக்காருங்க. குரு பேட்ல இருந்து வர ஃபர்ஸ்ட் பவுண்டரி நல்லா அடிச்சிருக்காருங்க. இங்க பாருங்க அதே மாதிரி அடிச்சிருக்காருங்க. 2 பக்கமும் ஆஃப் லெஃப்ட் 2லையுமே ஒரே மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்காருங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. பவர் பிளே 28 ரன் அடிச்சிருக்காங்க. 2 விக்கெட் இழந்து ஃபீனிக்ஸ் 11 22 24க்கு 14 ஃபீனிக்ஸ் அணியினர் வெற்றி பெறலாம். 3வது ஓவர் போடுறதுக்கு ராம். ஒயிட் பால் நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு. தடுக்கப்பட்டு ஒரு ரன் மட்டும். சிங்கிள் முயற்சி, சிங்கிள் மட்டும். பெரிய ஷாட்டுக்கான முயற்சி பிரவீன் கிட்ட இருந்து ஏமாத்திருக்காரு ராம். நல்ல கேட்சுங்க, 100 கேட்சுங்க. இன்டர்நேஷனல் கேட்ச் எடுத்திருக்காருங்க. அடுத்த பேட்ஸ்மேன் விபாஸ் பாய் ஸ்ட்ரைக்ல. கவர்ஸ்ல எடுத்து அவர் அடிச்சிருக்காரு. அங்கே ஒரு ரன்னுக்கான வாய்ப்பு. அங்கே ஒரு தற்பலா தடுக்கப்பட்டு முட்டி போட்டு அடிச்சிருக்காருங்க. ஒரு ரன்னு மட்டும். அங்கே ஒரு தடுப்பாளர். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 27 ரன் 3 விக்கெட் இழந்து ஃபீனிக்ஸ் 11 காரைக்குடி. 4வது ஓவர் போடுறதுக்கு விக்கி. முயற்சி, ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு இருக்கு. நல்ல பேக்கப். விபாஸ் பாய் லெக் சைடுல அடிச்சிருக்காரு. 4 ரன் பாக்குங்க. 4ங்க. கண்டிப்பான முறையில் அது 4ங்க. நல்லா அடிச்சிருக்காருங்க லெக் சைடில். நல்ல ஸ்ட்ராங்கான பேட்ஸ்மேன் 2 பேருமே. மீதமுள்ள 16 பந்தில் 4 ரன்னு தேவை. ஓடி இருக்காங்க. அங்கே ஒரு தடுப்பாளரால் தடுக்கப்பட்டு 3 ரன் அடித்தா இந்த மேட்சை வின் பண்ணலாம் ஃபீனிக்ஸ் காரைக்குடி. குரு அடிச்சிருக்காருங்க. அது 4 தான் நினைக்கிறேங்க. இங்கே ஃபீல்டர் ரொம்ப நேரமாக லாங் சேஸ் பண்ணிட்டு இருக்காரு. 4. இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க ஃபீனிக்ஸ் 11 காரைக்குடி. ஷாட் அடிச்சிருக்காரு குரு.